நம்ம முருகருக்கு மதியம் வடை பாயாசத்தோட படையல் போடணும் அப்படின்னு சொல்லி சமையல் வேலையை அழகாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிட்டே இருந்தோம். அம்மாவும் வந்திருந்தாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அவங்க நிறைய காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. சைட் பை சைடு வந்து நானும் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக வந்து வடை மட்டும்தான் போடுறது பேலன்ஸ் இருந்துச்சு. அதுக்குள்ளேயே இவர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஆகுமா, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணால் நான் முடிச்சுட்டு எங்கேயோ வெளில கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இல்லை பரவாயில்ல நீ பொறுமையாகவே பண்ணு அப்படின்னு சொல்லி கால் பண்ணதால் திரும்ப பொறுமையாகவே நான் வந்து பண்ணேன். ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து சாமி கும்பிட்ற விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். பண்ணுறோம் பொறுமையாக ரிலாக்ஸாக பண்ணும்போது தான் அது வந்து நல்லாயிருக்கும். அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுலாம் சுத்தமாக செட் ஆகாது. இந்த சாமி கும்பிடும்போது விளக்கேற்றுறது ஒரு ஷாட் வந்து வீடியோ எடுக்கிறோம் பாருங்களேன், எனக்கு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்காது. இருந்தாலும் சரி அதையும் கவர் பண்ணி காட்டணும் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் எடுப்பேன். மற்றபடி சாமி கும்பிட்றப்ப வீடியோலாம் எடுக்கிறப்ப அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாகவும் அவ்வளோ ஒரு நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து முழு மனசோடு அதை வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது எனக்கு. இருந்தாலும் சரி பண்ணணுமேன்னு சொல்லி பண்ணுறது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெத்தலை விளக்கு இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால அதையும் பண்ணிவிட்டு சாம்பிராணிலாம் போட்டு வாசல்லாம் விளக்கேற்றி ரொம்ப சூப்பராக அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீடே வந்து கமகமன்னு முருகரே நம்ம வீட்டுக்கு வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் தான் நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணோம். அப்புறம் முருகரை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்கிட்ட இருக்கிறது சின்ன ஃபோட்டோ தான். ஆனால் அதை பார்த்து நான் அத்தனை தடவை முருகருக்கு வந்து நெட்டு முடிச்சுட்டே இருந்தேன். அவ்வளோ டிஸ்ட்டு என்கிட்டயே இருக்குது போல இருக்குது.